வீரப்பன் என்று சொல்லும்போது கைதட்டுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று உளவுத்துறை குறிப்பெழுதி கொடுக்கும் போது தமிழர்கள் வீரத்தில் நின்று நிமிந்து எழுச்சி வருகிறார்கள். விடக்கூடாது என்று வீரப்பனை பற்றி பேசினால் தடை, சுவரொட்டி ஒட்டினால் தடை. நான் ஒட்டும்போது கிழித்தார்கள், எண்ணற்ற வழக்குகளை மேலே போட்டார்கள். வீரப்பன் திருடன் என்றார்கள். வீரப்பனை திருடன் என்றால் ஜெயலலிதா கருணாநிதிக்கு என்ன பேர் என்று கேட்டேன். வாயை மூடிக்கொண்டு நின்று விட்டார்கள். சந்தனக்கட்டையை வெட்டி வித்தான் என்றார்கள். யானை தந்தத்தை கடத்தி வித்தான் என்றார்கள். சரி, வெட்டியவன் காட்டுக்குளிர்ந்தான், வித்தவன் தந்தத்தை வித்தவன் காட்டுக்குளிர்ந்தான். வாங்கியவன் எங்கே இருந்தான் என்று கேட்டேன். வித்தவனையே விரட்டி விரட்டி போனீர்களே, வாங்கியவனை ஏன் ஒருவனை கூட கைது செய்ய உள்ளே போடவில்லை என்றால், வித்தவன் எங்கள் ஐயா என்றால் வாங்கியவன் அதிகாரத்தில் இருந்தவன் இவன். அதனால் அவர் வெளியே வந்து பேசினால் பல பேருடைய உண்மை வெளியே வந்துவிடும் என்று காட்டுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தது. மோதி வெல்லாமல் மோரிலே விஷத்தை வைத்து கொன்று இறந்த பிணத்தை எடுத்து வந்து மீசையை வெட்டி வண்டியில ஏற்றி போய் துப்பாக்கி வச்சு தூரத்துட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி விட்டு கொன்று விட்டோம் வென்று விட்டோம் என்று பீத்தி கொண்ட கோழைகள் இந்த நாட்டிலே. இன்னைக்கு எவனாவது சொல்ல முடியுமா? எந்த கட்சியா? இதே அதிமுக சொல்லுமா எங்க ஆட்சியில் தான் வீரப்பனை கொன்றோம் என்று சொல்லுமா? என் தலைவன் இனக்காவலன் என்றால் எங்கள் வீரப்பன் இந்த நாட்டின் வனக்காவலன் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர், அவன் உயிரோடு இருக்கிற வரை 6000 சதுர கிலோமீட்டரில் ஒரு கர்நாடக காக்கை கூட பறக்கவில்லை. அவன் செத்தான், ஒக்கணைக்கல் என்னது என்று எடியூரப்பா கால் வச்சு விட்டான். அவர் இருந்திருந்தால் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று கன்னடர்கள் பேசியிருக்க முடியுமா என்று தன்மானமிக்க தமிழ் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். திட்டமிட்டு அழிப்பார்கள். இப்போது உங்கள் முன்னால் நிற்கிற மகனை தமிழர் தேசியம், தமிழர் உரிமை, தமிழர் நிலம் வளம், தமிழர் காடு மலை, என் மொழி, என் வரலாறு என்று நான் பேசும்போது என்னை செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட், இனவெறியன், மொழிவெறியன் என்று பேசுகிறார்கள். இப்படித்தான் பழி சுமத்தி அளிப்பார்கள். என்னை மொழிவெறியன், இனவெறியன் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு பெருமையும் திமிரும் ஒரு நிமிரும் வரும். ஏன் என்னை தமிழ் இன வெறியன் என்று சொல்லும் போது அப்போது நான் உறுதியாகிறது, நான் ஒரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறேன். நான் இன உணர்வு மான உணர்வோடு இன்னும் வாழ்கிறேன். என்னிடத்தில் மொழிப்பற்று இனப்பற்று மேலோங்கி இருக்கிறது. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறான் எங்கள் தாத்தா புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதாசன். அப்படி நாங்கள் பெருமைக்குரிய இனத்தின் மக்கள் என்கிற நிமிர்வு, அந்த பெருமிதம் எங்களுக்குள்ளே வருகிறது. எனவே அறிவு